வாழ்க்கையில் வெற்றியை அடைய ஒரு சிறந்த தமிழர் கதை. மண்ணின் மகன். கோவை அருகே உள்ள ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் செல்வம் என்ற 18 வயது இளைஞன் இருந்தான். ஏழை குடும்பம், பெற்றோர் விவசாயிகள். பள்ளிக்கூடம் முடிந்தவுடன் வேலை தேட வேண்டிய நிலை. ஆனால் செல்வத்துக்கு ஒரு கனவு. அவன் ஒரு பெரிய தொழிலதிபராக வேண்டும். எந்த தொழிலாக இருந்தாலும் பெரிய அளவிலே செய்ய வேண்டும். ஆனால் அவன் அருகிலுள்ளவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஏழை பிள்ளை, நீ தொழில் பண்ண முடியாது. கணவன் விவசாயி, மகன் தொழிலதிபராக முடியுமா? பணம் இல்லாமல் எதையும் ஆரம்பிக்க முடியாது. செல்வம் வருத்தப்படவில்லை. அவன் முடிவெடுத்தான். என்னாலே முடியும். அவன் கிராமத்திலேயே ஒரு பழைய தேநீர் கடையில் வேலைக்கு சேர்ந்தான். வேலை பார்த்தபோதே ஒவ்வொரு நாளும் தொழில் பற்றிய புத்தகங்களை படிக்க ஆரம்பித்தான். ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்று நினைத்து 2 வருடங்களில் சிறிய கடை ஆரம்பித்தான். அதிக லாபம் கிடைக்காதாலும் தொழில் செய்கிறேன் என்ற திருப்தி இருந்தது. ஒரு நாள் கோவையில் பெரிய தொழிலதிபர் ஒருவரை சந்திக்க வாய்ப்பு கிடைத்தது. அவரிடம் வேலைக்காக போனான். ஆனால் தனது சொந்த தொழில் கனவை பற்றியும் கூறினான். அந்த தொழிலதிபர் அவனிடம் கூறினார், நீ தொழில் செய்ய ஒரு காரணம் இருக்கிறது. நீ வாழ்வில் சாதிக்க மாட்டாய் என உலகம் சொன்னது. அதனால் நீ சாதிக்க வேண்டும். எதையும் தொடங்க சந்தர்ப்பம் பார்த்தால் நீயும் மற்றவர்களும் ஒரே மாதிரி. ஆனால் சந்தர்ப்பம் உருவாக்கினால் நீ தனித்துவம் பெறுவாய். இந்த வார்த்தைகள் செல்வத்திற்கு புத்துணர்ச்சி அளித்தது. கடின உழைப்புடன் 10 வருடங்களில் அவன் ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக வளர்ந்தான். இன்று அவன் ஏழை குடும்பத்தில் பிறந்தவனாக இல்லை, ஏழைகளை வேலை வழங்கும் தொழிலதிபராக வளர்ந்துள்ளார். கதை நம்மை கூறும் பாடம். நம்மை யாரும் ஆதரிக்கவில்லை என்றால் கவலை வேண்டாம். நம்மையே நாம் ஆதரிக்க வேண்டும். வாழ்க்கையில் சாதிக்க நம்மிடம் பொருள் இல்லை என்றால் கூட கடின உழைப்பை கொண்டு எதையும் சாதிக்கலாம். உலகம் உன்னை முடியும் என்று சொல்லும் வரை வெற்றி கிடையாது. நீ உன் மனதில் முடிவு செய்தால்தான் வெற்றி உன்னை கண்டுபிடிக்கும். நம்பிக்கை, முயற்சி, விடாமுயற்சி வெற்றிக்கான 3 திறவுகோல்கள்.